வணக்கம். திஸ் இஸ் மது. வெல்கம் டு அவர் சேனல் மதுஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலோட ஃபஸ்ட் vlog பார்க்க போகிறோம். இதில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா, என்னோடய டெய்லி ரொட்டீன் ப்ளஸ் என்னோடய 10 months பேபிக்கு என்னென்ன ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணுறேங்கிறத பார்க்கலாம். காலையில் எந்திரிச்சோடனே கிரைண்டரில் மாவுக்கு போட்டாச்சு. நைட்டே ஊற போட்டு ரொம்ப நேரம் ஊறினா நல்லா இருக்காதுன்னு எந்திரிச்சோடனே போட்டு சைட் பை சைட் டீயும் போட்டுடலான்னு அடுப்பில் பால் வச்சாச்சு. என்னோடய ரேஷியோ பார்த்திங்கன்னா 6:1ங்க. 6 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் உளுந்து, 1 டம்ளர் உளுந்து சேர்த்துட்டு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கையிலேருந்து எடுத்து போடுவேன். அது கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். அப்போ இட்லி நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது எனக்கு ஃபீல் ஆகும். அதனால் அவ்வளோதான் போடுவேன். என்னோடது நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு 5.5 டம்ளர் போடுங்க. 5.5 டம்ளர் அரிசி போட்டுட்டு உளுந்து வந்து எப்பொழுதும் போலவே போடுங்க, நான் சொன்ன அளவுலேயே. உங்களுக்கு இட்லி நல்லாவே சாஃப்டாக வந்துச்சுன்னா 6 டம்ளராக மாற்றிக்கோங்க. இல்லை உங்களுக்கு கொஞ்சம் ஹார்டாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா 5க்கு 1 சேர்த்துக்கோங்க. டீ ரெடி ஆகிடுச்சு. இஞ்சும் ஏலக்காவும் தட்டி போட்டு சுட சுட ரெடி ஆகிடுச்சு. ஸோ குடிச்சிட்டே வேலை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி தம்பிக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு டைம் ஆகிடுச்சு. அதனால் அவளை ஒரு 2 to 3 டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 50 மினிட்ஸ்க்கு ஊற வைக்க போகிறேன். இன்றைக்கி தம்பிக்கு அவல் கஞ்சி தான். இதோட டேட்ஸும் சேர்த்து ஊற வச்சிடலாம். மாவு ரெடி ஆகிடுச்சு, வலிச்சாச்சு. ஸோ க்ளோஸ் பண்ணி மூடி போட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம். அவளுமே நல்லா ஊறியிருக்கும். ஒரு 50 மினிட்ஸ்க்கு மேலே ஆகிடுச்சு. ஸோ அவளையும் டேட்ஸையும் எடுத்துக்கிட்டு, ஆனால் நட்ஸ் ஓவர் நைட் சோக் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு கொஞ்சமாக தண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு ஒரு ஜூஸ் வடிகட்டி இருந்துச்சுன்னா அதில் வடிகட்டி எடுத்துக்கோங்க. அப்போ தான் கட்டி எதுவும் இல்லாமல் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். நட்ஸ்லாம் போட்டு அரைக்கிறோம்ல, ஸோ இருந்துச்சுன்னா அதை இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கூட பண்ணிக்கோங்க. அது நம்ம நீட்டாக எப்போ நம்ம கழுவி விடுறோமோ அன்றைக்கி தான் நமக்கு பால் பொங்கும். காலையில் டீ போடுறப்ப பால் பொங்கிடுச்சுங்க. எப்படி தான் தெரியும்னு தெரிலங்க. நம்ம எப்பெல்லாம் கழுவி விடுறோமோ அப்போல்லாம் தான் பால் பொங்குது. இப்போ நல்லா கொஞ்சம் இந்த கன்சிஸ்டன்ஸுக்கு தண்ணி ஊற்றி அடுப்பில் சிம்மில் வச்சு ஒரு 5 to 10 மினிட்ஸில் ரெடி ஆகிடும், வெந்துடும். ஸோ சிம்மில் வச்சுட்டு கைவிடாமல் கலருங்க, இல்லைனா கட்டி விழுந்துடும். நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருந்திங்கன்னா நல்லா கெட்டி ஆகிடும். ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் தாங்க. 5 மினிட்ஸில் எவ்வளோ கெட்டி ஆகிடுச்சு பார்த்திங்கன்னா. இந்த கன்சிஸ்டன்சியில் ஒரு 7-8 மந்த்ஸில் கொடுக்கலாம். தம்பிக்கு 9 மந்த் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. 10th மந்த் நடந்துகிட்ருக்கு. ஸோ நான் இன்னும் கொஞ்சம் திக்காகவே கன்சிஸ்டன்சியில் எடுத்துக்க போகிறேன். இது தம்பிக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். இன்னும் ஒரு 2 மினிட்ஸில் தம்பிக்கான கன்சிஸ்டன்சி வந்துடும். ஸோ எடுத்துகிட்டு ஒரு சின்ன பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சூடு ஆறினோடனே கொடுத்துலாம். நம்ம பேரிச்சம்பழம் சேர்த்துருக்கிறதுனால நல்லாவே ஸ்வீட்னஸ் இருக்கும். ஒருவேளை பேரிச்சம்பழம் சேர்க்கலைன்னா கொஞ்சமாக நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. உங்கள் டாக்டர் சொன்னாங்கன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா அதுவுமே தேவையில்லை, வெறும் கஞ்சாவே கொடுத்துடலாம். மதியத்துக்கு கேரட் ரைஸ். தம்பிக்கு உடம்பு சரியில்லை. இன்றைக்கி சாம்பார் தான் எங்களுக்கு சாம்பார் பண்ணலான் இருந்தேன். அதே மாதிரி தம்பிக்குமே தனியாக சாம்பார் பண்ணி கொடுக்கலான்னு இருந்தேன். உடம்பு சரியில்லை. ஸோ கேரட் ரைஸ் தான் உன்னோட ஃபேவரட், அதுவே பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்ட்டு கொஞ்சமாக அரிசி, கொஞ்சமாக சிறுபருப்பு, அதாவது பாசிப்பருப்பு, அதை ஒரு 2 டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 250 ml தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. எப்பொழுதுமே எங்களோட ரைஸ் 30 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு தான் யூஸ் பண்ணுவோம். அதனால் 30 மினிட்ஸ் ஊற வச்சிடலாம். ஒரு மீடியம் சைஸ் கேரட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதை வாஷ் பண்ணிவிட்டு தோல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு சின்ன அந்த துருவுறதுனால துருவிக்கோங்க. எப்பொழுதுமே கேரட்டும் பீட்ரூட்டுமே நான் துருவி தான் சேர்ப்பேன். மற்ற எந்த காயினாலும் கொஞ்சம் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்குவேன். கொஞ்சமாக பெப்பர் பவுடர், கொஞ்சமாக ஜீரா பவுடர் சேர்ப்பேன். ஆக்சுவலி ஜீரா பவுடர் நேற்று தான் தீர்ந்துச்சு. கொஞ்சம் வேலை ஜாஸ்தி இருந்ததுனால அரைக்க முடியல. அதனால் ஜீராவாக நான் சேர்த்துக்கிறேன். ஜீரகத்தை கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு சிம்மில் ஒரு 4 to 5 விசில் வைங்க. சிம்மில் வைங்க, அதுவே போதுமானது. உங்களுக்கு விசிலோட அளவு தரலைன்னா ஃபஸ்ட்டு ஒரு 2-3 விசில் நல்லாவே தண்ணி வெளில வரும். எப்போ நமக்கு ட்ரையாக விசில் வெளில வருதோ அப்போ உள்ளே தண்ணி இல்லை, ஸோ ஆஃப் பண்ணிடலாம் அப்படின்னா ஆஃப் பண்ணிக்கலாம். தம்பி தூங்கிக்கிட்டே இருக்கிறதுனால எங்களுக்கான லஞ்சுக்கு தேவையான எல்லா காய்கறிகளையுமே வெட்டிடலான்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கேன். எப்போதுமே குழந்த தனியாக வச்சுருக்கீங்க, உங்களுக்கு பார்த்துக்கிறதுக்கு கூட ஆள் இல்லைங்கிறப்ப குழந்தைய தூங்க வச்ச டைமில் ஃபுட் ப்ரிப்பரேஷன் ஒர்க் எல்லாமே பார்த்துக்கோங்க. காய் கட் பண்ணி வைக்கிறது, என்னென்ன தனியாக எடுத்து வைக்கிறதோ அது மாதிரி திங்ஸஸ் எடுத்து வைக்கிறது, அது மாதிரி பண்ணிடுங்க. தம்பி தூங்கிட்டு இருக்கிறதுனால சாம்பாருக்கு தேவையான காய்கறிகள், அப்புறம் பொரியலுக்கு தேவையான காய்கறிகள் கட் பண்ணி வச்சுறேன். கேரட் பீன்ஸ் பொரியல் தான் எனக்கு பண்ண போகிறேன். சாம்பாரை வச்சுட்டு
தனியாக பார்த்துக்கிறதுங்கிறது கொஞ்சமே கஷ்டம்தான். ஆனால் நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி குழந்தைய எப்போ தூங்க வைக்கிறோம், குழந்தை எ எப்போ விளையாடுவான், எப்போ என்கேஜ்டாக இருப்பான் அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோன்னா போதுமானது. நம்ம ஈஸியாகவே ஹேண்டில் பண்ண தெரிஞ்சுக்கலாம். பேபி தனியாக வச்சுருக்கோம், ஐயோ நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது நம்ம நினச்சிட்டே இருக்கும்போது தான் நமக்கு வந்து அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் சின்ன ஐடியா தான், லைட்டாக யோசிச்சு ஒரு 1 வீக் அவங்கள அப்சர்வ் பண்ணி பாருங்கள். அவங்க கரெக்டாக அந்த டைமிங்கில் தூங்குவாங்க. அவங்களுக்கு அந்த டைமிங்கில் வந்து தூக்கம் வரும். அதை வந்து 1 வீக் ஃபாலோ பண்ணி பார்த்தோன்னா, அப்சர்வ் பண்ணி பார்த்தோன்னாலும் அது வந்து அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகிடும். அந்த டைமிங்கில் வந்து நமக்கு தேவையான ஒர்க்கு இப்போ வந்து அவங்க தூங்கும் போதே காயெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டாங்கன்னா, அவங்க முழிச்சதுக்கப்புறம் நம்ம அவங்கள வச்சுக்கிட்டே தாளிச்சு இது பண்ணுறது, அடுப்பில் வச்சு பண்ணுற வேலை ரொம்பவே ஈஸியான வேலை. கையில் ஏதாவது குட்டி குட்டி பாத்திரம் கொடுக்குறது, அப்படி இல்லைனா ஏதாவது டாய்ஸ் அதை பண்ணிட்டு நம்ம பக்கத்துலேயே என்கேஜாக வச்சுருக்குது. ரொம்ப சேட்டை பண்ணால் கூட நம்ம தூக்கி வச்சுட்டு கூட தாளிக்கிற வேலை எல்லாமே இந்த அரைக்கிற வேலைலாம் பண்ணி வச்சிட்டோன்னா தாளித்து அதுக்கேற்றதை பண்ணிடலாம். இப்போ வந்து பீன்ஸ் பொரியல் எப்படி பண்ணுறேங்கிறத பார்க்கலாம். பாத்திரம் கொஞ்சம் சூடானோடனே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிட்டு, எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு, உளுத்தப்பருப்பு, கடலைப்பருப்பு 3மே போட்டு தாளிச்சுக்கோங்க. எனக்கு மேக்ஸிமம் கடலைப்பருப்பு சில பேர் போட மாட்டாங்க. எனக்கு கடலைப்பருப்போட டேஸ்ட் பிடிக்குங்கிறதுக்காக எப்போதுமே பீன்ஸ் பொரியலுக்கு வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு 3மே போட்டு நல்லாவே தாளிச்சுக்குவேன். தாளிச்சிட்டு கடலைப்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு எக்ஸ்ட்ரா பார்த்திங்கனாலே தெரியும், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் போடுவேன் கடலைப்பருப்பு உளுத்தப்பருப்பை விட. எங்கள் வீட்டில் எனக்குமே பிடிக்கும், என்னோட ஹபிக்குமே ரொம்ப பிடிக்கும் கடலைப்பருப்பு சேர்த்துருந்தா. அதனால் கடலைப்பருப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துருவோம். சேர்த்துட்டு கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம், காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்கலாம், பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். எனக்கு என்னமோ பச்சை மிளகா சேர்த்தா தான் பிடிக்கும், அதனால் நான் வந்து பச்சை மிளகா தான் சேர்ப்பேன். கொஞ்சம் சவக்கட்டும். சவந்ததுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். லைட்டாக ப்ரௌனிஷ் கலர் ஆகட்டும். ரொம்ப இதாக இருந்தாலும் அந்த கடலைப்பருப்பு வந்து கொஞ்சம் நமக்கு டேஸ்ட் வந்து வேற கொடுத்துரும். கொஞ்சம் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்தா போதுமானது. எல்லாமே காய் வெட்டி வச்சுட்டேன். ஸோ இப்போதைக்கு வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். என்கிட்ட கருவேப்பிலை இல்லை, வெளியில் கருவேப்பிலை இருக்குது, அதை போய் பறிக்க நேரம் இல்லை. கதவை திறந்தா தம்பி முழிச்சிக்கும் அந்த சவுண்டில் கூட அப்படிங்கிறதா சரி கருவேப்பிலை இல்லாமலே இன்றைக்கி சமைச்சிடலாம், போனால் போகட்டும்னு விட்டாச்சு. வெங்காயம் போட்டு லைட்டாக வதங்கினா போதுமானது. ரொம்ப நம்ம டீப் ஃப்ரை பண்ணுங்கிற அவசியம் இல்லை. லைட்டாக கலர் மாறினதுக்கப்புறம் கேரட்டும் பீன்ஸும் போட்டு வதக்கிடலாம். லைட்டாக வதக்கிக்கிட்டே இருந்தோன்னா கலர் லைட்டாக இதாகிடும். நம்ம ஆயில் கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கிறதுனால வெங்காயத்தை விடாமல் இது பண்ணிக்கலாம். ஆயில் கொஞ்சம் கூட இருந்தால் கண்டினியூஸாக வதக்கிக்கிட்டே இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. லைட்டாக வதங்கிருச்சு. இப்போ வந்து தேவையான அளவு பீன்ஸ் போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். என்னோடய பீன்ஸ் வந்து கொஞ்சம் முத்தல், அதனால் என்னடா தண்ணி ஊற்றும் போது இவ்வளோ தண்ணி ஊற்றிட்டீங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. கொஞ்சம் முத்தல் வாங்கி ஒரு 4 டேஸ்லேருந்து 5 டேஸ் ஆகிடுச்சு. அதனால் கொஞ்சம் முத்திருச்சு. அதனால் நான் எக்ஸ்ட்ரா தான் தண்ணி ஊற்றிருக்கேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டு, எப்பொழுதுமே காய் போட்டோடனே தண்ணி ஊற்றிடாதீங்க, கொஞ்சமாக அதை வதக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாகவுமே வந்துடும். ரொம்ப தண்ணி ஊற்றணுங்கிற அவசியமே இருக்காது, குழஞ்ச ஃபீலிங் இருக்காது. அப்படி இல்லைன்னா ஒரு மாதிரி ரொம்ப குழஞ்சி போன ஒரு ஃபீல் இருக்கும். கொஞ்சம் இதாக இருந்தால் மட்டும்தான் காய் நல்லாயிருக்கும். அதனால் எப்போதுமே ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றுக்குங்க. ஊற்றி ஒரு மூடி போட்டு வேக வச்சுருங்க. வெந்ததுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கோங்க. எப்போதுமே கேரட் பீன்ஸ் பொரியல் இது பண்ணால் மேஜிக் மசாலா இருக்கும்ல, யாருக்கெல்லாம் அது ரொம்ப பிடிக்குங்கிறத சொல்லுங்கள். மேஜிக் மசாலா எங்களுக்கு ரொம்பவுமே பிடிக்கும். எப்போ கேரட் பீன்ஸ் பொரியல் பண்ணாலும், அவரைக்காய் பொரியல் பண்ணாலும், கொத்தரங்காய் பொரியல் பண்ணாலும் ஒரு சில பொரியலுக்கு வந்து அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். சில பேர் உங்கள் வீட்டில் சாப்பிட மாட்டேங்கிறாங்களா குழந்தைங்க, லைட்டாக இந்த மசாலா ரொம்ப வேணாம், லைட்டாக இந்த மசாலா சேருங்க. சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கலரிட்டு ஆஃப் பண்ணிடுங்க. ஆக்சுவலாக குழந்தைங்களுக்கு இதை கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், காய் சாப்பிடாத குழந்தைங்க கூட நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்காக இதை சேர்க்குறது நல்லதுன்னெலாம் நான் சொல்ல மாட்டேன். ஹெல்தி இல்லைங்கிறதும் நினைக்கலாம், ஆனால் எப்படியோ குழந்தைங்கள கொஞ்சம் சாப்பிட வைக்கிறோம்ல, அவங்க சாப்பிட்றாங்களே அதுக்காகவே நம்ம சேர்க்கலாம்.
சாப்பிடாம இருக்கிறதுக்கு அந்த ஒரு டேஸ்ட்டுக்காகவே இந்த காயை சாப்பிட்ருவாங்க. கொஞ்சமாச்சும் காயோட ஸ்ட்ரென்த்து கூட போகும் இல்லையா, அதனால் கொஞ்சமாக சேர்த்து கலரி விட்டுட்டு நல்லா ட்ரை ஆகிடும். ட்ரை ஆனதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணி மூடி போட்டு ஓரமாக வச்சிடலாம். அந்த மசாலா நல்லா எல்லாத்துலேயுமே கோட் ஆகுற மாதிரி இது பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா ஒரு சைடு இருக்கும், ஒரு சைடு நமக்கு டேஸ்ட்டே இருக்காது. ஒரு தட்டு எடுத்து மூடி ஓரமாக வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு தம்பி எழுந்துருச்சுன்னா ஸோ குக்கரை வச்சுக்கலாம். தம்பிக்கான குக்கர் அது. பருப்பு வச்சுருக்கேன் அந்த குக்கரில், பெரிய குக்கரில் பருப்பு வச்சுருக்கேன். எப்போதுமே பாத்திரத்தில் வச்சு தான் பருப்பு வைப்பேன். அதுக்கப்புறம் டேரெக்டாக ரைஸ் வைக்கிறதுனால பருப்பு வச்சுட்டு வச்சா ஒரு மாதிரி இருக்குங்கிறதுக்காக மெஸ்ஸியான மாதிரி இருக்கும், திரும்ப கழுவணும். அதனால் எப்போதுமே பாத்திரத்தில் வச்சு பருப்பு வச்சுருவேன். சிம்மில் வச்சுருந்தோன்னா விசில் எப்படி வருதுங்கிறத நான் இதில் உங்களுக்கு காட்டுறேன். 4 to 5 விசில் தான் மேக்ஸிமம். ஃபஸ்ட்டு விசில் வந்து நல்லா வேகமாக தண்ணி அதிகமாகவே வெளில வரும். பார்த்திங்கனாலே தெரியும். இப்படி வைக்கிறதுனால தினமுமே நம்ம அடுப்பை துடைக்கிற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப மெஸ்ஸி ஆகிடும். ஏன்னா 2-3 விசில் வரைக்குமே தண்ணி நல்லாவே தாராளமாக வெளில வர ஆரம்பிச்சிரும். என்ன குழந்தைக்காக பண்ணும்போது சில வேலைகள் செஞ்சு தான் ஆகணும். அதை மாற்றிக்கவே முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ஹப்பி நைட் ஷிஃப்ட் தான். ஸோ அவங்க டேக் கேர் பண்ணிக்குவாங்க எழுந்திரிச்சிட்டாங்கன்னா. பார்த்தீங்களா எவ்வளோ தண்ணி வெளில வருது. கேஸ் அடுப்பு தினமுமே துடைக்கணும், சோப் போட்டு கழுவணும். சில விஷயங்கள் இருக்க தான் செய்யும், என்ன பண்ணுறது. இது மாதிரி தண்ணி வருது. லாஸ்ட்டாக ரொம்ப ட்ரை ஆகிடும். நெக்ஸ்ட்டு விசில்லாம் வந்தாச்சு. அந்த சைடு ரைஸ் வச்சுட்டு இந்த சைடு சாம்பார் ரெடி ஆகிட்டுருக்கு. தம்பியோடது நல்லாவே ட்ரை ஆகிடுச்சு. தம்பி உடம்பு சரியில்லைங்கிறதுனால இன்றைக்கி கம்மியாக தான் வச்சேன். ஸோ இதில் கொஞ்சமாக சால்ட் சேர்த்துட்டு, இன்னொரு டாக்டர் சால்ட் சேர்க்கலான்னு சொல்லியிருக்காங்க. நான் சேர்த்து ஒரு மிக்சியில் பல்ஸ் மோடில் ஒரு 2-3 மோடு அரைச்சி ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. தம்பிக்கு சளிங்கிறதுனால பெப்பர் கொஞ்சம் கூட தான் போட்டிருந்தேன். அதனால் நெய் கொஞ்சம் கூட ஊற்றிருக்கேன் எனக்கு, இல்லைனா கம்மியாக தான் ஊற்றுவேன். இவ்வளோ நெய் நான் சேர்க்க மாட்டேன். இதில் 3/4 கப் கொடுப்பேன் மோஸ்ட்லி. மாவு அரைச்சோம்ல, நைட்டு இட்லி தாங்க. எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பார்த்தீங்களா. எனக்கு 6க்கு 1 கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு இது பண்ணும்போது 5.5 கப் ரைஸ் போட்டால் போதுமானது. தம்பிக்கு நைட்டுக்கு இட்லி தான். கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொடுப்பேன். சட்னி அது மாதிரி பண்ணுவேன். உடம்பு சரியில்லையா, தண்ணி ஊற்றியே கொடுத்துடலான்னு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தண்ணியிலே டிப் பண்ணி ஊற்றுருவேன். அவ்வளோதாங்க.